புல்லு சாப்பிட்டாவோ இல்லைன்னா தாவரங்களை சாப்பிட்டாவோ சக்தி இருக்காதுன்னு சொல்கிறது உங்களுடைய நம்பிக்கை தானே தவிர அப்படி எதுவும் உண்மை இல்லை. அப்படி இருக்கிறதா இருந்தால் ரைனோசரஸ் எல்லாம் நாய்க்குட்டியோட சின்னதாக இருக்கணும் இல்லைங்களா? சின்ன உண்மைக்கு ஊட்ட ஒரு எலும்பு மாதிரி முளைச்சிட்டு சின்னதாக பூனைக்குட்டி மாதிரி ஓடணும் இல்லைங்களா? அப்படி ஏதாச்சும் இருக்கு. ஆனால் அது முரட்டுத்தனமாக இருக்குது, இந்த வீடு சைஸுக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ எதெல்லாம் வந்து தாவரங்களை சாப்பிடுதோ அது ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஹெல்த்து அன்ஹெல்த்து இல்லைனா சத்து இல்லாமை அப்படின்றது ரெண்டு உணவுலையும் கிடையாதுங்க. அது உயிரினங்களோட பொறுத்து இருக்குது. உயிரினங்களோட பொறுத்து இருக்குது. நான் என்னுடைய உணவை நான் சரியாக எடுத்துக்கிட்டாலே போதும்ல. இப்போ நம்ம சத்து நம்ம என்ன நாளைக்கு நான் குஸ்தியாக போட போகிறேன் சத்தோட போகிறதுக்கு நான் உயிர் வாழம் தான் போதும்ல. அந்த அளவுக்கு எடுத்துக்கிறப்ப உணவு அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை. ஆனால் அந்த உரிமை என்பது அடுத்தவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடாது. அப்போ இப்போ பிரிதூன் உண்பான் தன்னூன் பெருக்குவதற்கு பிரிதூன் உண்பான்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அப்போ என்னுடைய ஊனை பெருக்குவதற்காக நான் என்ன செய்கிறேன்னா பிறருடைய ஊனை நான் என்ன செய்கிறேன்? சாப்பிட்றேன். நான் ஒருவேளை என்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக இன்னொரு உயிரை நான் வதை செய்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நான் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், என்னுடைய உயிரை நான் பாதுகாக்கணும்னா அந்த உயிரை நான் வந்து அந்த உயிருக்கு நன்றி சொல்லிவிட்டு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த உயிரை நான் என்ன செய்ய சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் சில மதங்களோ சில மார்க்கங்களோ இல்லைனா ஒரு நம்பிக்கைகளோ சொல்லுது. தப்பு இல்லைல்ல. என்னால் வாழவே முடியாதுன்ற பட்சத்துக்கு வரும்போது நான் ஒரு இதை சாப்பிட்றேன். அப்போ அதுக்கு நான் வந்து நன்றி சொல்லிவிட்டு அதுகிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டு என்னை மன்னிச்சிரு, தெரியாமல் என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்ட்ட நான் வந்து நன்றி இது பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டு நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்றத வந்து ஓரளவுக்கு அவங்க ஏற்றுக்கிறாங்க சிலர். ஆனால் அதுவும் வந்து அது வெட்டுறது யார், கொல்றது யார், சாப்பிட்றது யாருன்னா அவன் செய்கிறவன் தான். நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு எனக்கு வெட்டி கொடுத்து பிரியாணி வச்சு கொடுத்தீங்கன்னா அது எப்படி நல்லாயிருக்கும்? அதுவும் சரியில்லை. அப்போ இந்த சங்கிலிகள் வந்து இது வந்து ஒரு நம்பிக்கை அல்லது உரிமை அல்லது ஒரு எனக்குன்ற ஒரு தனிப்பட்ட விஷயம். இதை அரசியலாக்கும் பொழுதோ இல்லைனா இது சம்பந்தமாக ஒருத்தனை வந்து ஏற்ற இறக்கங்கள் பார்க்கும் பொழுதோ அது தவறாக மாற்றம் இல்லை. அப்படி மாறினா என்ன மாறணும்னு கேட்குறேன். ஒன்றும் மாற தேவையில்லைங்க. நான் திருப்பி சொல்கிறதுங்க, இப்போ நான் போகிறவள்ள இப்போ நான் எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கணும்? கப்புன்னு போகிறவள்ள 2 பேர் பாக்கெட்டில் கையை விட்டோன்னா காசு வரப்போகுது இல்லைங்களா? எதுக்கு இவ்வளோ தண்டை கற்றணும்னா அதுக்குன்னு ஒரு முறையோடு வாழ்கிறோம்ல. புரியுது. ஏன் நம்ம வந்து ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்? நம்ம வாடகை இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துட்டுலாம்ல. நம்ம ஏன் வீட்டில் வாழணும்? நம்ம ஏன் பேங்க்ல பணம் போடணும்னா எல்லாத்துக்கும் ஒரு முறைன்னு இருக்குது. அந்த முறை வந்து நம்மளுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் நம்மளுக்குள்ள ஒரு வாழ்க்கையை ஒரு ஹாப்பினஸையும் கொடுக்குன்றப்ப